வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசை சுபத்ராவின் மருமகள் இசை அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஊரில் இருந்து மக்கள் கேட்குறாங்க, இவங்க அத்தை கோவிலில் சாமிக்கு அணிவிக்க கிரீடம் தருவதா சொல்லியிருந்தாங்க. உங்கள் அத்தை எங்கே அப்படின்னு சொன்னார். அத்தை வீட்டில் இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் எங்கே இருக்கு நீ அப்படி அந்த கிரீடத்தை நம்ம இசை எடுத்து கொடுக்க கொந்தளிக்கிறாங்க ஸ்ரீஜா. இப்போ எப்படி நீ எடுத்து கொடுப்ப? அத்தை இந்த யாருக்கோ தெரியாத நபருக்கு நீ இது எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பித்தலாட்டக்காரவங்களுக்கெல்லாம் நீ கொடுத்து அனுப்பிட்டியனா நம்ம அத்தை திட்ட தான் போறாங்க. நீ எதுக்காக இப்போ கொடுக்க அப்படின்னு சொல்லுறோம். யாரையும் பார்த்து குறைச்சி இட போடாத. இது அத்தை ஃபோனில் பேசுனதை நான் கேட்டேன். அவங்க கோயிலுக்கு கிரீடம் கொடுக்கறாட்டு சொன்னாங்க. அதை தான் வாங்கி வச்சுருந்தாங்க. அது இவங்க சொல்கிற கோயிலுக்கு தான் அப்படின்னு எனக்கு தெரியும். வாயை மூடு அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. கிரீடத்தை ஒரு வகையில் ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிட்டாங்க. நம்ம ஸ்ரீஜா கோவத்தோட இருக்க நேரம் சுபத்ராவும் கரெக்டாக வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நேரம் இவங்க இந்த சின்ன மருமக கிரீடத்தை சாமிக்கு அணிவிக்கிறதுக்கு எடுத்து தராங்க. மூத்த மருமக ஏன் தான் இப்படி இருக்காங்களோ உங்கள் வர்க்கத்தில் இருந்துக்கிட்டு ஆனால் இப்படி ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. இது கோயிலுக்கு இல்லை, நீங்கள் யாரோ எதுக்காக இங்கே உள்ளதை எடுத்துகிட்டு போய் நிற்கிறீங்க, அதுவும் இவ தூக்கித்தாரா அப்படின்னு சத்தம் போடுறாங்க பார்த்துதுங்க அப்படின்னு ஊர் மக்கள் சொல்ல, என் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இப்படியே நீ பேசுவியா? நான் இந்த கோயிலுக்கு தான் இதை வாங்கி வச்சிருந்தேன். அதை இசை செஞ்சுக்கிட்டு எடுத்து கொடுத்துருக்கானா? அவள் எனக்கு இடத்துல இருக்க ஒரே தகுதி இசைக்கு தான் இருக்கு அப்படின்னு சுபத்ரா அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம ஸ்ரீஜா வாயை பிளக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா போலி அசோக்குமாரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல நம்ம ஸ்ரீஜா. எப்படியாவது இந்த வர்ஷினிக்கு ஒரு ஆப்பு வைக்கணும். வர்ஷினியை சீக்கிரமாக இவன் கல்யாணம் பண்ணணும். இவன் சொந்த மகன் சுபத்ராவோட சொந்த மகன் ஒரிஜினல் அசோக்குமார் என் பிடியில் கஸ்டடியில் கஷ்டப்பட போகிறான். எதுக்குடா அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னு அவனுக்கு தோணணும். அந்த அளவு தொந்தரப்படுத்த போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. ஆனால் நம்ம போலியாக நடிச்சிட்டு இருக்க அசோக்குமாரும் நம்ம ஸ்ரீஜாவும் நெருங்கி பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இசைக்கு சந்தேகம் வருது. இது போலியாட்டு வந்திருக்கும் போலுக்கு இது ஸ்ரீஜாவின் தில்லாலங்கடி வேலையா ஏன் இருக்கக்கூடாது? ஒரிஜினலாக உள்ள அசோக்குமாரை அத்தைக்கு தெரியாது தன்னோட பையன் எப்படி இருப்பானே. அப்படி இருக்க நேரம் அவங்கள கடத்திக்கிட்டு கண்டிப்பாக ஸ்ரீஜா இவனை இங்கே கொண்டு வந்திருக்கான். ஆனால் ஒரிஜினலாக அத்தையோட பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல களத்தில் இறங்குறாங்க நம்ம இசை. ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த செருப்பத்தை ஸ்ரீஜாவின் முகத்துறையை கிளிக்கிறாங்க. அத்தை ஸ்ரீஜா கொண்டு வந்த இந்த கூட்டிட்டு வந்த இந்த அசோக்குமார் போலி, உங்கள் பையன் உண்மையான பையன் இவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. நம்ம மித்ரா டாக்டர் ஆமாம் இவன் யாருன்னே தெரியாது, நீ அந்த அசோக்குமார் இதுதான் நான் அனுப்புன ஆளு அப்படின்னு இதுதான் உன் பையன் சுபத்ரா அப்படின்னு சொல்ற நேரம் ஸ்ரீஜா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க.